ஹாய் காய்ஸ், என்னென்னு பார்த்தா இன்றைக்கு சனிக்கிழமை நைட் எங்கேடாப்பா போகிறேன்னு கேட்டால் இன்றைக்கு வந்து வெசாக் தானே. அது வந்து இங்கே சிங்கிள் ஏரியாவில் தான் கொஞ்சம் கூட இதாக செய்கிறவங்க. இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து ஆரியோளத்தில் மட்டும்தான் பெரிய இதாக செய்கிறவங்க. வெசாக் அந்த லைட் கூடுகள் எல்லாம் காட்டி அவங்கள இதில் அங்கே ஆரியோளத்தில் தான் வந்து இது இருக்குது, விகாரி ஒன்று இருக்குது. அப்போ அதால் அந்த இடத்துல மட்டும்தான் பெரிய அளவில் வந்து செய்கிறவங்க. மற்றும்படி வந்து மற்றது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் செய்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கொஞ்சம் இடம் எடுத்து அதில் செய்கிறவங்க. நாங்கள் இப்போ சும்மா நைட் தானே, ஒரு நாள் நைட் ரைடு ஒன்றுமே நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இல்லை இப்போ பண்ணால் இதுக்கு போகிறது தானே, அப்போ அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டியது தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பெருசாக நின்று அந்த சனமாக இருக்கும், அங்கே சரியான க்ரௌடாக இருக்கும். சனத்துக்குள்ளே வந்து போயிட்டு நின்று பார்க்க போகிற இல்லை, சும்மா அப்படியே பார்த்து கொண்டு பைக் ஓடிக்கிட்டே போயிடுவேன். நின்றுலாம் நான் பார்க்க மாட்டேன். போயிட்டு இப்போ நேராக வந்து ஆரியோளத்துக்கு தான் போகிறோம். ஆரியோளத்துக்கு போயிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போயிட்டு அதையும் பார்த்துட்டு அவங்களால மண்டதீவுலேயும் இருக்குது பண்ண ரோட் வந்து, அது ஒரு கடலுக்கு நடுவால் போகிற ரோட் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து தீவு பகுதிக்கு போகிற ரோட். அது அந்த வழியாலேயும் போவேன். அதில் வந்து மண்டதீவு அந்த சந்தியிலேயும் வந்து ஒரே ஒரு இது வந்து ஒரு காயம் போனது இல்லை. நான் சின்ன வயசில் போயிருக்கேன். பட் யாழ்ப்பாணம் தான் இருக்கிறது. ஒரு காயமே வந்து இப்படி வெசாக் இதுக்கு வந்து போனது இல்லை பெருசாக. இந்த முறை தான் உங்களுக்கு போய் பண்ணிக்கிறேன். போயிட்டு அப்படியே நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆரியோவில் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து சரியாக 8:50 ஆகுது. இலங்கையில் வந்து வெசாக் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுற இன்றைக்கு நாளைக்கும். அது என்னென்னு சொன்னால் பௌத்த மதத்தோட புத்தர் வந்து பிறந்த நாளைத்தான் கொண்டாடுறது. அது வந்து சிங்கிள் ஏரியாவில் தான் பெருசாலாம் லைட் எல்லாம் போட்டு பெரிய அளவில் செய்கிறாங்க. ஓகே, மறைச்சிட்டாங்க. வெசாக் நடக்கிற இடத்துக்கு வந்து வானம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்திருந்தா, ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்திருந்தோன்னு சொன்னால் உள்ளுக்கு போயிருக்கலாம். நாங்கள் அப்படியே போயிட்டு டவுனுக்கு போவோம். அப்படின்னா அதில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த பக்கம் போவோம். சரியான க்ரௌட். அதனால தான் அந்த பக்கத்தால் வந்து வானம் ஒன்றுமே விடையில. ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே வானம் கொண்டு வேணால் கரைச்சலேன்னு சொன்னால் சரியான க்ரௌடு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலே சனம் வந்து அப்படியே லைனாக நிற்கிது. இதுதான் அந்த பிகார். இதுக்கு வந்து சிங்கள சனங்கள் தான் வந்து கூட வந்திருக்கு. இந்தியாவில் எல்லாமே லைனில். இது வந்து யாத்திரை விடுதி என்று சொல்லி போட்டிருக்கு. இந்த பௌத்த மதம் அவங்க யாத்திரை அப்படி போனாங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிற்கலாம். அதுக்கே வந்து உள்ளுக்கு விட மாட்டாங்க. இப்படி நான் இங்கால பக்கம்தான் போகணும். பார்ப்போம் உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 9 மணி ஆச்சுது. நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துருந்தோன்னு சொன்னோம். உள்ளுக்கு விடவே மாட்டேன்றாங்க. பார்ப்போம். இப்படியே நாங்கள் போயிட்டு முதலாவது வந்து இதை போய் பார்ப்போம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அதான் கொண்டு காட்டேன் வேண்டாம், அதில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு போவோம். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக தான் வரணும். லேட்டாக வந்தோம்னு சொன்னால் ஓகே இருக்கும். லேட்டாக வந்தால் கொஞ்சம் சனம் குறைஞ்சிடுமா. இப்போ வானம் வந்து உள்ளே விடுவாங்க. கொஞ்சம் ஆல்ரெடியே நேரத்துக்கு வந்தால் அப்படி பிரச்சனை வேணும்னு சொல்லி தான் 9 மணிக்கு சரின்னு வந்தால் 9 மணிக்கும் சரியாக க்ரௌடாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்குறது தானே. 10 மணியோ 11 மணியோ இந்த வீடியோ எடுக்காமல் போகிறது இல்லை. அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கட்டி இருந்துச்சு. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதை பார்ப்போம். உங்களுக்கு காட்டையில் பண்ணால் அதை காட்டுறேன். காட்டிக்கிட்டு அப்படியே அங்கால பண்ண ரோட்டுக்கு போகிறது. பண்ண ரோட்லேயும் வந்து மண்டதீவு சந்தியில் வந்து ஒரு இடத்துல கட்டியிருந்தவங்க. அதையும் எங்களுக்கு காட்டிட்டு இது வந்து ஏனியன் ரோட்டுக்கு ஏறியாச்சு.
இதில் வந்து இதுதான் கோட்ஸ். எஃப்னா கோட்ஸ்லேயும் வந்து வழியில் அப்படியே லைனுக்கு வந்து சுற்றி வந்து போட்டிருக்காங்க, நீலம் மஞ்சள் சிவப்பு வெள்ளைன்னு சொல்லி உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. பட் முந்தி நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ வந்து நல்ல பெரிய அளவில் செய்கிறது இங்கே எஃப்னால வந்து. நான் சின்னன்னு சொன்னால் ஒரு 10 வயசு அப்படி இருக்கும் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 22 வயசு ஆகுது. நான் 10 வயசு இருக்கிறப்போ வந்து இந்த ரோட்டில் எல்லாமே வந்து ஃபுல்லாக காட்டி அந்த பெரிய அளவில் செய்கிறது. இதுதான் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உள்ளுக்கு விடுவாங்களோ ஏரியா, நான் ஃபேஸ் ஹெல்மெட்டும் போட்டு பேக்கும் போட்டுட்டு போகிறபடியாக விடுறாங்களோ ஏரியா பெரிய அளவில் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனும் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி எல்இடி லைட்ஸ் போட்டு இதுக்கு அங்கால தான் வந்து உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம். இப்படி ஹெல்மெட்டோட போனால் பிரச்சனை இல்லையா? பேக்கோட ஃபேஸ் ஹெல்மெட்டோட தமிழ் தெரியாண்ணே சிங்களன் நானே வீடியோ ரெக்கார்ட் कर ले रहा ओके भाई अरे அவருக்கு வந்து தமிழ் சரியாக தெரியலை, அதால் கன்ஃபார்ம் பண்ணி போயிடலாது. இந்த சைட்டால் தான் உள்ளே போகிறது, அப்போ பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இந்த சைடில் வந்து இங்கால வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே வந்து சின்ன ஒரு க்ரௌண்ட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் பெருசாக கட்டி ஏதோ பாட்டு கச்சேரியெல்லாம் நடக்குது. நான் ஒரு ஹெல்மெட் அடிச்சுட்டு உள்ளே போனேன்னு சொன்னால் நோண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் வீடியோ போல தொடங்கிட்டு நீ நோண்டியெல்லாம் பார்க்கலாது. என்னென்று பார்த்தீங்கன்னா மண்டேக்கு போயிட்டு வர வழியில் வந்து பைக் ஓடி பார்த்தே இல்லை பெருசாக. நான் அடுத்ததுக்கு வந்து டொப்பி ஸ்ட்ரீட் வந்து ஓடி பார்த்தே இல்லை, சும்மா இதில் ஓடி பார்த்தேன். போய்க்க வந்து எதிர்காத்த இப்போ வரையக்க காற்று வளத்துக்கு வந்துனாங்களோ, அப்போ ஓடி பார்த்தேன்னா ஓட்டம் ஓடுது. பட் பைக் வந்து வெயிட் இல்லை, அதால் கொஞ்சம் சின்ன ஆட்டம் கொண்டு பேர் வளர்க்குது. கொஞ்சம் மெதுவாக நாங்கள் ஹேண்டில் அப்படி ஆட்டிட்டு இருந்தோம்னு சொன்னால் சரி தூக்கி குத்திருக்கோம். யாருமே ட்ரைவ் பண்ணாங்க. நான் சும்மா இருக்க ஓடி பார்க்குறதுக்காண்டி அதில் வந்து நைட் அந்த வழியாக பெருசாக யாருமே நிற்க மாட்டேது, அதால் தான் அதில் ஓடி பார்த்தேன். நான் 130 சொச்சம் ஏதோ போச்சுது. நான் வீடியோ அதில் போடுவேன் தானே பாருங்கள் இவ்வளோ வந்து. ஆனால் ஃபுல்லாக ஓடையில்லை நான், அவ்வளோதான். கொஞ்சம் தூரம் கிட்ட வந்துட்டு ரவுண்ட் போட் வந்து கிட்ட வந்தால ஸ்லோ பண்ணிட்டேன், பிரேக்கில் கை வச்சுட்டேன். ஓகே, நாங்கள் அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போவோம். போயிட்டால் ஒரு நீங்கள் கேட்போம், உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம்னு கேட்டுட்டு எடுக்கலாம்டா எடுப்போம். இல்லையா நானும் உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம்னு சொன்னேன். ஆனால் ஹெல்மெட்டோட வர நோண்டி வந்துட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு கிளாஸ் போட்டுட்டு கையில் கேமரா வச்சுட்டு ரெக்கார்ட் எடுத்து போகிறேன். சும்மா போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அடுத்தா வந்து ஆரியோவில் பக்கம் தான் போகிறது. ஓகே, என்னென்னு பார்த்தா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே பெருசாக ஒன்றுமே இல்லை. என்னத்தை சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லல. அது ஃபுல்லாக வெளிச்சக்கூடண்டேக்கு வெசாக்குன்னு சொல்லிக்க வெளிச்சக்கூட மாட்டேதான். எப்படி ஒரு எத்தனை பந்தல் போட்டுருந்துச்சுன்னு சொல்லி எண்ணி பார்க்கல. ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் மற்ற வந்து ஒவ்வொரு போலீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அதில் ஒரு இடத்துல வந்து போட் போட்டிருந்துச்சு கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன்னு சொல்லி. எனக்கு சரியாக தெரியல என்னென்று. அது பார்த்துட்டு இங்கால வரைக்கும் ஒரு இடத்துல ஜூஸ் கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஜூஸ் குடிச்சிட்டு அதே மாதிரி குடிச்சிட்டு நான் முந்தி பார்த்த மாதிரி இப்போ தான் ஒன்று பார்த்துருக்கேன். அந்த உருவங்கள்ட இது வந்து முந்தி வந்து எல்லாத்துகள் இதுகள் எல்லாமே செய்வாங்க, நல்ல வடிவாக இருக்கும். போய் பார்க்க வந்து நல்ல விருப்பமாக இருக்கும். இப்போ வந்து அப்படி ஒரு இடமே இல்லை.
சும்மா டிசைனாக வந்து டுசுவை வச்சு வெளிச்ச கூடு மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ளே லைட்டை போடுறது ஒரு வட்டமாக சுற்றி கொண்டு இருக்கும். அவ்வளோதான் இந்த சாக்கிங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் ஒரே ஒரு இது வந்து போட்டிருந்துச்சு. ஒரு தண்ணிக்குள்ளே வந்து ஒரு குரங்கு ஒன்று இருக்குது. அந்த குரங்குக்கு இன்னொரு குரங்கு கிட்ட போகுது. ஏதோ சிங்களத்தில் பாட்டோ ஏதோ கழித்து கொண்டு இருந்தாங்க. எனக்கு விளங்கல. பாப்பம் என்ன நிலவரத்தில் இருக்குண்டு. உள்ள பைக் கொண்டு போயிடுமெண்டா கொண்டு போய் பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் சரியான சனத்துக்குள்ள வரைக்கும் போகிறாங்க. ஒரு வழி இல்லை. சரியான ரோடு. இந்த சைட்டெல்லாம் வந்து லைனாக நிற்குது. நம்ம ஆட்கள் இந்த சைடில் எல்லாமே லைனாக நிற்கிறாங்க. ஆட்கள் எல்லாம் நினைக்கிறேன். இல்லை அன்னதானம் அப்படி நடக்குது. சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க சாப்பாடு தான் கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணால் இதுதான் விகாரைக்குள்ளுக்கு. எல்லாமே நம்மளுக்கு தான் சித்திரமாக பார்க்குறாங்க. கண்ணாடியை கொண்டு போட்டுட்டு ஓகே உள்ளே விட்டுட்டாங்க. போ அந்த கரையில தானே கட்டிருக்காங்க. யாழ்ப்பாணமாடா அப்பான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னுட்டா மேலெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு சரியான சனம் இந்த ரோட்டில். இது பலாலி வீதி. இதில் தான் வந்து விகாரை இருக்குது. இந்த பக்கம் தான் விகாரை இருக்குது. விகாரை இருக்கிற இடத்துல தான் இந்த சாப்பிடுதல் எல்லாம் கட்டி நான் சொன்னேன். சும்மா கலர் லைட்டை போட்டுட்டு சுத்த. முதல் வந்து இப்படி இல்லவே இல்லை. முதல் வந்து நல்ல இதாக இருக்கும். பேயல்லப்படி எல்லாமே இருக்கும். பெரிய பெரிய சத்தங்கள் இருக்கும். முந்தி விசாக்குன்ற வந்து நல்ல ஃபன்னாக போகிறது. பட் ஆட்டோவில் முட்டிட்டு அப்போது வந்து சரியாக க்ரௌடாக இருந்தாலும் இதுக்கால வாழ முடியலை. இப்போ ஓகே ஓரளவு போகக்கூடிய மாதிரி இருந்தபடியாக விட்டுட்டாங்க. டைமும் ஆச்சு தானே 9:50 ஆச்சுது. இந்தியால கரையில் எல்லாமே வந்து அந்த ஸ்வீட் கடையில் இருக்குது. ஐஸ்கிரீம் கடை, ஐஸ்கிரீம் வேன், எரிவன் ஹவுஸில் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இனிப்பு கடையிலெல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த சுண்டல் யாழ்ப்பாணத்தில் ஸ்பெஷல் கரம் சுண்டலோ அந்த வண்டி நிற்குது. சுண்டல் வண்டியில் நிற்குது. வேறு என்ன கலரில் வந்து சுற்றுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. பட் ஓகே இங்கே வந்து கூட வந்து சிங்கள சனம் தான் வந்து நிற்கணும். ஏன்னு சொன்னால் புத்தவியாரைக்காண்டி சிங்கிள்ஸ் தான் வந்திருக்காங்க. விளையாட்டு சாமான் கடை இருக்குது. மணிக்கடைன்றது சின்ன வயசுலாம் இதுக்கு வந்தால் சரி. மோடாஸ் கடை இருக்குது. இதில் வந்து ஹாரணி ஐஸ்கிரீம் வந்து சொல்லி வருவாங்க. நினைக்குது டயானா ஐஸ்கிரீம். ஏய் ஒழுங்கா தெரியுற ஃப்ளைட் மோட் கோல் வேறுதப்போ ஓஃப் பண்ணி விட்டு தானே திரும்ப இந்த ரோட்டாலேயே போகிறோம். சும்மா போகிறது தானே. கேமரா கொள்ளிட்டு போ. எல்லாரும் என்ன பார்க்குறேன்னா நாங்கள் தான்டா.
ஐயோ தெரியாம வந்து மாட்டிட்டேனே. விடுறா என்ன அங்கால கரையில. இதுலேயும் வந்து குளத்து கேம் வந்து ஒரு 6-7 தாமரைப்பூ மாதிரி லைட் எரியிறது உள்ளுக்கு மிதக்குது. இப்படித்தான் நாங்கள் மண்டதேவில் கடலுக்கு வந்து போடுறது. பட் இப்போதைக்கு இல்லை. நான் சொன்னேன் என்னதான் எல்லாரும் வித்தியாசமாக பார்த்துட்டு போயிடுவான். யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க காய்ஸ்.